பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறைவார்த்தைக்கே நன்றி அப்பா. இந்த கால வேலையை நாவிலிருந்து நீங்கள் பேசுகிறீங்க, கேட்குற மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வார்த்தை உண்மையுள்ளது, சத்தியம் என்பதை அறியட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகல விதமான கிருபைகளையும் உங்கள் மேல் பெருகச் செய்வாராக. இன்னைக்கு புதிய காலையிலே புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம். இறைவார்த்தைக்கு போமா, அதே கொலோசையரில் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த எல்லாவற்றுக்கும் முதல்வராய் இருக்கிறவர், முதற் பேருமாய் இருக்கிறவர், உயிர்த்தெழுந்த முதற் பலனாய் இருக்கிறவர், சகல பரிபூர்ணம் வாசமாய் இருக்கிறவர். இன்றைக்கு அவருக்குள்ள மீட்பு இருக்குது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் மீட்புக்காக பலவிதமான சுய முயற்சினால் சரீர முயற்சியை எடுத்து பார்க்குறாங்க. தன்னை சரீரத்தை வருத்துறாங்க, சரீரத்தை சுட ஒப்பு கொடுக்குறாங்க, சரீரத்தை கிரயம் செலுத்துகிறாங்க. எவ்வளவோ பண்ணியும் அவங்களுக்கு மீட்பு கிடைக்கல. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை தான் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் மீட்பராக மீட்டு கொள்ளுகிற தேவனாக கொடுத்துருக்கிறார். இவர் முதல்வர். இந்த முதல்வர் எல்லாருக்கும் முந்தின சிருஷ்டிகர். அந்த முந்தின சிருஷ்டிகர் முழு மனுக்குலத்திற்காக தன்னையே ஜீவ பலியாக கொடுத்தவர். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் 6 அறிவு படைத்த மனிதன் செய்த பாவத்திற்கு ஆடோ கோழியோ மாடோ ஒரு 5 அறிவு மிருகஜீவன் பெற்ற அந்த இரத்தம் அதை பரிகாரம் செய்ய முடியாது. ஒரு பாவம் செய்த மனிதனுடைய பாவத்திற்கு ஒரு குற்றமற்ற இரத்தம் சிந்தப்படணும். எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமை எழுந்து போட்டான். அப்போ தேவன் தம்முடைய ஒரே குமாரனை, பழுதற்றவரை, பாவம் இல்லாதவரை, பரிசுத்தமுள்ள குமாரனை பாவம் செய்த நமக்காக அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த குற்றமற்ற ரத்தம், பழுதற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தம், அந்த ரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு. அவர் சொல்றாரு, அழிந்து போகிற பொண்ணு வஸ்துக்களால் வெள்ளியினால் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தமாக இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. நமக்கு மீட்பு எப்படி? ஒரு 10 லட்சம் கடன் வாங்கிட்டீங்க, பேங்கில் அடகு, 100 பவுன் நகையை வச்சிருக்கிறீங்க, அது மீட்டெடுக்க என்ன வேணும்? அந்த பணத்தை கட்டி ஆகணும். பணத்தை கட்டினா தான் அந்த அடகு இருக்கிற அந்த பொருளை மீட்க முடியும். அதே மாதிரி தான் பாவம் செய்து பிசாசுக்குள்ளே நம்ம அடிமையாக இருந்தோம். அந்த பிசாசு நம்மளை மரணத்துக்கு நேராக, குடிக்கிற நேராக, பல பாவத்துக்கு நேராக அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அப்போ சிருஷ்டியின் முதல் சிருஷ்டி கர்த்தராகிய இயேசு அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக தன் ஜீவனை கிரயமாய் கொடுத்து அந்த அடிமைத்தனத்தில் மீட்பதற்கு தான் மீட்பராக அவதரித்திருக்கிறார். இப்போ எல்லாவற்றுக்கும் முதலவாகி இருக்கிற இந்த சிருஷ்டி கர்த்தர் எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும், பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரே ஒருத்தர் தான் மீட்பர். அவர் தலைவராய் மாத்திரமல்ல, அவருக்கு சபைக்கு தலையானவர் மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த முதற்பலன் மாத்திரமல்ல, சகல பரிபூரண வாசமாய் இருந்தவர் மாத்திரமல்ல, சகல சிருஷ்டிக்கு முந்தின சிருஷ்டி மாத்திரமல்ல, சகல சிருஷ்டிகளுக்கு அவர் தான் மீட்பர். விளங்கிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மீட்டு கொள்ளாம எந்த ஒரு மனிதனும் மீட்கப்பட முடியாது. அப்படி மீட்கப்பட்டேன்னு சொல்வான், ஆனால் மீட்கப்படவில்லை, இன்னும் அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறான். அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரால் மீட்கப்பட்ட மீட்பு மாத்திரமே செல்லும். அந்த மீட்கப்பட்டவன் தான் ஆண்டவரோடு கூட சியோனுக்கு அவன் புறப்பட்டு செல்ல முடியும், தேவ ராஜ்யத்துக்கு புறப்பட்டு செல்ல முடியும். அப்போ மீட்கப்படுவதற்கு அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு முதல்வர் அந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த மீட்பு நமக்குள்ளே, நமக்கு முன்னே வாசமாக இருக்கிறது. அந்த மீட்பரால் நாம் மீட்கப்பட்டோம். அந்த மீட்கப்பட்ட ஜனங்கள் எல்லாமே மீட்பின் கீதம் பாடுங்க. சியோனிலே மீட்கப்பட்டவர்களாம் கூட்டி ஆனந்த களிப்போட வாங்க. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பு ஓடிப்போம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சபைக்கு தலையானவர் மாத்திரமல்ல, மரித்தலும் உயிர்த்தெழுந்த முதற் பேருமானவர் மாத்திரமல்ல, சகல சிருஷ்டிப்புகளுக்கும் அவர் தான் மீட்பர். அவர் தான் மீட்டு கொள்ளுகிறவர். ஒருவேளை
நீ பாவ சாபத்திர வியாதியில் அடிமைப்பட்டு இருப்பீர்களானா இயேசுவே என்னை மீட்டுக்கொள்ளும் என்று ஜெபிங்க. இப்பொழுதே உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த அடிமைத்தன விலக உடைப்பதற்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி பாருங்க. இப்பொழுது அந்த நோயின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீட்பராய் இயேசு கிறிஸ்துவாலே நீங்கள் மீட்டெடுத்து அவர் பிள்ளையாய் வாழ்ந்து அந்த மீட்கப்பட்ட இயேசுவாலே நீங்கள் சுதந்திரவாளியாக அவரால் ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் நித்திய மகிமைக்கு ஆயத்தப்படுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.